12ஆம் வகுப்பு படிப்பை பாதியோடு விட்டுவிட்டு 17 வயதில் என்னை மணமுடித்து 32 ஆண்டுகள் வாழ்ந்து 49 வயது முடியும் நேரத்தில் என்னை தனி மனிதனாக தத்தளிக்க விட்டு என் மனைவி போய்விட்டாள். அவளுடைய முழு ஒத்துழைப்பு, வாழ விரும்பி நடத்திய போராட்டம், மருத்துவர்களின் முயற்சி, இத்தனையும் மீறி இன்னும் வளர்ந்து நிற்கும் மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய் ஒன்று எல்லோரையும் தோற்கடித்துவிட்டு அவளை கொண்டு போய்விட்டது. இதனால் வரை என் வாழ்வில் கடந்த காலத்தில் நான் செய்ய தவறிய எதையும் எண்ணி வருந்தியதே இல்லை. காரணம், எல்லாம் தெரிந்தே தெளிந்தே செய்ததுதான். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்கிறது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும், வசந்தம் எட்டி பார்க்காத ஆரம்ப காலத்திலும், வளம் குறைந்திருந்த நாட்களிலும் மகிழ்ச்சியோடு என்னோடு வாழ்ந்தவள் அவள். பொன் நகைகளை கழற்றி கொடுத்துவிட்டு புன்னைகோடு மட்டும் வலம் வந்த நாட்கள் உண்டு. அரசியல் வெப்பம் தகித்த போதும், தனி மனித வாழ்வின் துன்பங்கள் சூழ்ந்த போதும் என் அருகே ஆறுதலாய் ஆதரவாய் இருந்தவள். எந்த நிலையிலும் தலைதாழ்ந்து வாழ்ந்திடக்கூடாது என்கின்ற என் குணத்திற்கு இயைந்து நடந்தவள். சுயமரியாதையை காப்பதில் என்னையும் தாண்டி நின்றவள். 3 குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் இடைத்தேர்தல் பணி, பிரச்சார பணி, போராட்டங்கள் என்று அவள் அருகே இருக்காமல் சுற்றி கொண்டிருந்த போது சிறிதும் முகம் சுளிக்காதவள். 1982 செப்டம்பர் 15 முரசொலியில் என் கண்கள் உன்னை தேடுகின்றன என்று தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம் உங்களுக்காகவே என சொல்லி, நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தும் என்னை பெரியகுளம் இடைத்தேர்தலுக்கு அனுப்பிவிட்டு செப்டம்பர் 17 குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்து 19ஆம் நாள் நான் பார்க்க வந்தபோது சிறிதும் முகம் சுளிக்காமல் 1 மணி நேரத்திலேயே என்னை மீண்டும் தேர்தல் களம் அனுப்பி வைத்த கற்பனை செய்ய முடியாத குணம் கொண்ட குலமகள். பொது வாழ்க்கையில் நான் நெறி பெறாமல் நடப்பதற்கு பெரிதும் துணையாய், ஊக்கமாய், பக்கபலமாய் இருந்தவள். பண்டிகைகளும் திருநாள்களும் கோலாகலமாய் கூட்டங்கூட்டமாய் கொண்டாடுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் காட்டும் ஆர்வமும் அளவிடற்கரியவை. இத்தனை கருத்துக்களை அவள் மீது நான் கொண்டிருந்ததை ஒரு நாளும் வாய்விட்டு வார்த்தையில் சொல்லியதில்லை. ஆண் செருக்கு என்பார்கள். நிச்சயமாக அது இல்லை. இருந்திருந்தால் இந்த உறுத்தல் வந்திருக்காது. நேரம் இல்லை என்பார்கள். பொய். 32 ஆண்டுகளில் 10 நிமிடம் கூடவா கிடைக்காமல் போயிருக்கும். தானாகவே புரிந்து கொள்வார்கள் என்றால் மொழி எதற்கு? மொழியின் வழியில் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் எதற்கு? பேசுவதற்குத்தானே, உணர்த்துவதற்குத்தானே. ஒரு சொல் 1000 புரிய வைக்குமே. காலங்கடந்து பயன்படுத்தினால் பயனற்று போவது பதார்த்தங்கள் மட்டுமா? வார்த்தைகளும் தானே. சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் மன்னிப்பு, நன்றி, காதல் என்ற எந்த சொல்லுக்கும் உயிர் இருக்காது, விளைவும் இருக்காது. இத்தனை கற்றும் கடமை தவறியதாகவே கருதுகிறேன். ஒரு நாள் ஒரே ஒரு தடவை தனியாக அவளிடம் உன்னால் தான் உயர்வு பெற்றேன் என்று கூட அல்ல, உன்னால் தான் இந்த பிரச்சனை தீர்ந்தது, உன் துணைதான் இந்த துன்பமான நேரத்தை கடக்க வைத்தது, உன் ஆலோசனை தான் என் குழப்பத்திற்கு தீர்வு தந்தது, என் வேதனையை பகிர்ந்து கொண்டு என்னை லேசாக்கினா என்று ஒரு முறையாவது கூறியிருந்தால் எவ்வளவு மகிழ்ந்திருப்பாள். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத உற்சாகத்தை அடைந்திருப்பாளே. ஊட்டிக்கு பொதுக்கூட்டத்திற்கு சென்றிருந்த நேரத்தில் அவளின் உடல் நலம் மோசமடைந்ததாக செய்தி கிடைத்தது. வரும் வழியெல்லாம் இப்படியே யோசித்து இன்று அவளிடம் எப்படியும் உள்ளத்தை திறந்து இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்ததையெல்லாம் கொட்டிவிட வேண்டும் என்று வந்து பார்த்தால் முற்றிலும் நினைவிழந்து மருத்துவமனையில் படுத்திருக்கிறாள். நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை என மருத்துவர்கள் உறுதியாக சொன்ன பிறகு மெல்ல அவள் காதருகே குனிந்து மும்தாஜை ஷாஜகான் தாஜ் என்று தனிமையில் அழைத்ததைப் போல் தேவிகா ராணியை தேவி என அழைத்த போது 3வது அழைப்பில் மருத்துவத்தை கடந்த அதிசயமாக புருவங்கள் இரண்டும் என்ன என்று கேட்பது போல மேலே உயர்ந்து வலது விழியோரம் ஒரு துளி கண்ணீர் உருண்டோடிய போது நான் உடைந்து போனேன். பேசியிருக்க வேண்டிய நாட்களெல்லாம் மனத்தில் கொள்ளையாய் இருந்தும் பேசாமலே வீணாக்கி உணர்வுகள் இழந்து கிடந்தவிடம் அழுது இன்று அவள் படத்திற்கு முன் உட்கார்ந்து கதறுகிறேன். வருகிறவிடமெல்லாம் அவள் உயர்வுகளை நாளெல்லாம் உரைக்கிறேன். ஒரே ஒரு முறை அவள் கம்பீரமாய் உலவிய நாட்களில் உட்கார வைத்து பேசியிருந்தாள். இவர் நம்மை முழுதாக புரிந்து கொண்டாரோ இல்லையோ என்ற குழப்பத்திலேயே போயிருப்பாளோ என்று நாளும் துடிக்கிறேன். 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. அவள் படத்தை பார்க்கிற போதெல்லாம் நெஞ்சிலே இருந்து ஏதோ ஒன்று கிளம்பி கண்ணில் நீராய் முட்டுகிறது. காலம் கடந்து நான் உணர்கிறேன். தோழர்களே, தயவு செய்து மனைவியிடம் பேசுங்கள். அவர்களின் துணையினை, அன்பினை, பொறுப்பினை
பொறுமையினை, பெருமையினை வாய்விட்டு வார்த்தைகளால் சொல்லுங்கள். என் மனைவிக்கு என்னை உணர்த்தாமலே, என் உள்ளத்தை திறக்காமலே, பேச்சையே தொழிலாக கொண்டவன் பேசி மகிழ வைக்காமலேயே அனுப்பி வைத்த கொடுமை இனி வேறெங்கும் நிகழ வேண்டாம், வேண்டி கேட்கிறேன். நான் சந்தித்து கேட்டவர்களில் 95 விழுக்காட்டினர் என்னைப் போலவே பேசுவதில்லை என்றே சொன்னார்கள். இது மாறட்டும். என் மனைவியின் பிரிவு தரும் வேதனையை விட இந்த உறுத்தல் தரும் வேதனை மிக அதிகமாக இருக்கிறது. என் அனுபவம் சிலருக்காவது உதவட்டும் என்றே இதை எழுத நினைக்கிறேன். வாழ்கிற காலத்தில் எல்லாம் தந்திருந்தும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போனோமே. நினைக்கட்டும் சில வீடுகளாவது நிம்மதியில், மகிழ்ச்சியில். என் வேதனை, நான் படும் துயரம் வேறெவருக்கும் எதிர்காலத்தில் வேண்டாம். அவளோடு வாழ்ந்த நாட்களின் இனிமையான தருணங்களின் நினைவுகளே துணையாக, அந்த நினைவுகளே சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இழப்புக்கு பின்னால் அதனுடைய அருமை தெரிகிறது. இருந்தபோது முழுமையாக உணரவில்லை. ஆனால் ஒன்று, இப்பொழுது கூட நான் அதைத்தான் சொன்னேன், இருவரிடமும் இருந்த குறைகளை இன்னொருவர் பெரிதுபடுத்தவில்லை. என்னை பொறுத்தவரை குடும்பம் என்பது நீதிமன்றம் அல்ல, யார் வழக்கில் வெற்றி பெறுவது என்பது. விட்டுக் கொடுப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. தவறு செய்தோம் என்றால் தண்டிப்பதற்கு அது வீதியிலே போகிற யாரோ ஒருவர் அல்ல, நாம் காலமெல்லாம் வாழப்போகிறவர்கள், நாம் நேசிப்பவர்கள் என்ற உணர்வோடு. அதனால் எனக்கு இதை காதல் என்றோ உறவு என்றோ என்னால் வரையறுக்க முடியவில்லை. இது எல்லோருக்கும் பொருந்தமாக கூடியது என்பதனால் தான் என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். இத்தனை கால வாழ்க்கை பேசவில்லை என்று சொல்கிற போது குறை எதுவும் வைக்கவில்லை. ஆனால் இப்படி தன்னை புரிந்து ஒரு மனிதர் நடக்கிறாரா என்று தெரியாமலே ஒருவர் குழப்பத்தில் இருப்பது போல கொடுமை எதுவும் கிடையாது. புரிந்திருந்தோம், ஆனால் சொல்வதில்லை. அந்த வாழ்க்கை இருந்த பொழுது எனக்கு என் வேலைகள் லகுவாக இருந்தது. வீட்டில் இருந்த நாட்கள் குறைவு. 32 ஆண்டுகள் என்று சொல்கிறேன். மொத்தமாக நான் வீட்டில் இருந்த நாட்களை கணக்கிட்டால் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தான் இருக்கும். நான் 4வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர். 3 முறை அவள் இருந்தபோது 3 முறை தான் மொத்தமே டெல்லிக்கு வந்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு நான் அழைத்து போனதில்லை. இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இது நிறைவான வாழ்க்கையாக இருந்தது. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய பாதையில் சரியாக போகிறேன், அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறேன். ஆனால் அதையும் கடந்து ஒன்று இருக்கிறது. அதுதான் காதலிக்கிற அந்த வயதாக இருக்கலாம், குடும்பம் நடத்துகிற அந்த பருவமாக இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு, உன்னை நான் உணர்ந்து கொண்டேன், உன்னை நான் மதிக்கிறேன் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லுவேன். இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தால் நான் பரிசு பொருட்கள் என்று எதையும் கொடுத்ததாக நினைவில்லை. ஆனால் என் வீட்டில் என் மனைவி, என் தாய், என் மகள், இத்தனை பேருக்கும் இது நாள் வரை திருமணமாகி போன பெண்களை தவிர இப்பொழுதும் கூட நான் தான் புடவை வாங்கியிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் கூட இரவு 10 மணிக்கு மேல் கடைவீதி ஆட்குறைந்தவுடன் நான் போய் வாங்கி வருவதுதான். ஆக பரிசு என்பது சிறப்பாக குறிப்பாக வாங்கி ஒன்றை தருவது என்பதை விட நீ உடுத்துவதெல்லாம் என் ரசனைக்கு உட்பட்டது என்பதையும், என் ரசனை தன் ரசனையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதும், எது சரியாக இருக்கும் என்று யோசித்து பார்ப்பதுமாகவே இருப்பதுதான். அந்த மாதிரி ஓடிய வாழ்க்கை திடீரென்று நோய்வாய்ப்பட்டது. ஒன்றுமே நடக்காது என்று நினைத்தோம், எல்லாம் முடிந்து போனது. இப்பொழுது தனி மனிதனாக மீண்டும் என் கற்பனை உலகத்தில் என்னோடு அன்பு காட்டுகிற மனிதர்களோடு, எனக்குள்ள அரசியல் வேலைகளோடு, என் புத்தகங்களோடு என் நாட்கள் கழிகின்றன. ஆனால் வீடு வெறுமையாக இருக்கிறது. 100 பேர் இருந்த இடம் காலியாக இருப்பது போல இருக்கிறது. விருந்தினர்கள், உறவினர்கள் வருவது குறைந்து போயிருக்கிறது. வருகிறார்கள் நான் இருக்கிற போது, ஆனால் அவர்கள் இருந்தபோது எல்லோரும் அங்கேயே அடைக்கலமாக இருந்தார்கள். ஆக ஒரு வெறுமை நிலவுகிறது. அநேகமாக இது இந்த அனுபவம் நான் சொல்லுகிறேன் வார்த்தைகளால். இப்பொழுது நான் இதை எழுதியதற்கு பின்னால், நான் எழுதியது என் உணர்ச்சிகளின் வடிகால். அதுவும் ஒரு பெரிய இழப்பில் நான் தவித்து கொண்டிருந்த போது திடீரென்று, நான் தாய் இல்லாதவன், எனக்கு அப்பா நான் பார்த்ததில்லை, எனக்கு அண்ணன் கிடையாது, அண்ணன் மனைவி கிடையாது, தம்பி கிடையாது, தம்பி மனைவி கிடையாது. என் வீட்டில் ஒரே பெண், அவள் தான். என் பெண்கள் திருமணமாகிவிட்டார். அந்த பெண்ணும் இல்லாத போது அந்த இந்த பாதிப்பு என்னை ஏதோ ரொம்ப ஒரு வீட்டுக்குள், வெளியிலே வந்தால் உங்களைப் போல் நான் பலரோடு பழகிறேன். ஆக இது என்னுடைய அனுபவம். நான் சொன்னதை போல் நான் தேவையானதை செய்திருக்கிறேன், ஆனால் அடிப்படையாக செய்திருக்க வேண்டிய ஒன்றை செய்யவில்லை. அந்த பாதிப்பு அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஆக நீங்கள் என்னை அழைத்தது, நான் ஏதோ இந்த இளைஞர்கள் இப்போது இருக்கிற தலைமுறையிட ஏதோ காதலை பற்றி சொல்லி நாங்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இதெல்லாம் அறியாதவர்கள் அல்ல என்று அல்லாமல், இசையை போல் காதலும் வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத ஒன்று, அதை யாரும் ஒரு கூடாத ஒன்றாக கருதிட வேண்டாம் என்றெல்லாம் கருத்து சொல்லத்தான் வந்தேன்.
இப்பொழுது நீங்கள் என்னை உணர்ச்சியின் மேலிட்டில் நான் எழுதியதே கொடுத்திருக்கிறீர்கள். அதை எத்தனை முறை படித்தாலும், எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் என்னை உழுக்கும். உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு படிக்கிற அளவிற்கு இப்பொழுது நாட்கள் நகர்ந்திருக்கிறது. ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். காயங்களை காலம் மட்டும்தான் ஆற்ற முடியும். 6 மாதம் இப்பொழுது நகர்ந்து விட்ட காரணத்தால் நான் இப்பொழுது உடையாமல் இதை படித்தேன். இல்லாவிட்டால் உடைந்து போயிருப்பேன். ஆனால் நினைவுகள் சொன்னதை போல் துணையாகவும் இருக்கும், சுமையாகவும் இருக்கும். அதை மேலும் லகுவாக மாற்றுவது உங்களைப் போல என் மீது அன்புள்ளம் கொண்டவர்களால் மட்டுமே. தேங்க்யூ சார். ஒன்று கடைசியாக, அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரு கான்செப்ட். லவ் இஸ் நாட் இன் வாட் யூ கேன் கெட், வாட் யூ கேன் கிவ். இதுதான் அடிப்படையாக இருக்கணும். நாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட என்ன கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த குறை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சுட்டி காட்டாதீங்க. அது சுட்டி காட்ட நிறைய பேர் இருக்காங்க. இந்த குறை உன்னிடம் இருக்கிறது, ஆனால் அது என் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது மாதிரி வெளியில் பல காரணங்கள்னால் காயப்பட்டு வருவது, காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அவங்கள மேலும் புண்ணாக்கக்கூடாது. அதுக்கு ஆற்றுப்படுத்துவதற்கும் அதை அனுசரணையாக இருக்கிறதுக்கு தான் உறவு தேவை. அந்த உறவு அதுக்கு பேர் தான் இந்த எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நிறைய அமரக்காதல், காவியக்காதல்னு சொன்னீங்க. அதெல்லாம் தாண்டி நீ ரொம்ப புண்பட்டுருக்க, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாராக இருந்தாலும், இவங்களா இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் கொடுத்தா வாழ்க்கையில் மற்றதை சந்திக்கலாங்க. அதோட மனசுக்கு ஒரு பெரிய ஊக்கம் கிடைக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய இன்றைய நிலையில் கூட என் பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்டு, என் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு எனக்கு நல்ல உள்ளங்களுடைய ஒத்தடம் தான் என்னை இப்போது இயக்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி மனிதனுக்கு மனிதன் இதயங்களின் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை தருகிற போது அதற்கு ஈடு இணைய இல்லை. அதை இந்த நாளில் சொல்லாமல் நான் வேறு எந்த நாளில் சொல்லுவேன். தேங்க்யூ சார்.